இந்த எபிசோடில் நாம் பெருமாள் வரதன் இயக்கி வெளிவந்திருக்கிற நந்திவர்மன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பல்லவ மன்னர்கள் ஒருவரான நந்திவர்மன் கட்டிய மாபெரும் கோயில் ஒன்று அனுமந்தபுரம் என்ற கிராமத்தில் மண்ணுக்குள் புதைந்திருப்பதும் அந்த கோவிலில் புதையல் இருப்பதும் தொல்லியல் துறைக்கு தெரிய வருது. அதன்படி தொல்லியல் துறை பேராசிரியர் நிழல் ரவி போஸ் வெங்கட் தலைமையில் மாணவர் குழு ஒன்றை ஆய்வு மேற்கொள்ள அங்கே அனுப்புகிறாங்க. ஆனால் கிராம மக்கள் ஆய்வு நடத்த மறுக்கிறாங்க. பிறகு மக்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்துல போஸ் வெங்கட் குழு ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த ஊரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கொல்லப்படுவதோடு ஆய்வு குழுவில் இருந்த மாணவர் ஒருவரும் கொல்லப்படுறாரு. இந்த கொலைகள் பற்றி விசாரிக்க போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் நாயகன் சுரேஷ் ரவி அந்த ஊரில் நடக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குறாரு. இறுதியில் சுரேஷ் ரவி ஊரில் நடக்கும் கொலைகளை கண்டுபிடித்தாரா, நந்திவர்மன் கட்டு கோவிலையும் புதையலையும் கண்டுபிடித்தாரா என்பதே படத்தோட மீதி கதை. நாயகனாக நடித்திருக்கும் சுரேஷ் ரவி போலீஸ் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொறிந்திருக்காரு. காதல் காட்சிகளிலும் சண்டை காட்சிகளிலும் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் ஆஷா வெங்கடேஷுக்கு அதிகம் வேலை இல்லை என்றாலும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. போஸ் வெங்கட்டின் கதாபாத்திரமும் அவரது அனுபவ நடிப்பும் படத்திற்கு பெரிய பலம் சேர்த்திருக்கு. நிழல் ரவியும் மற்றும் கஜராஜ் ஆகியோர் நடிப்பு சிறப்பாக இருக்கு. ஜெரால்டோ பிளிக்ஸ் இசையில் பாடல்களை ஓரளவிற்கு ரசிக்க முடியுது. பின்னணி இசை கதைக்கு ஏற்ப பயணித்திருக்கு. ஒளிப்பதிவாளர் RV சோயோன் முத்து சாதாரண இடங்களை கூட அழகாக காண்பித்திருக்கிறார். சான் லோகேஷ் படத்தொகுப்பு சிறப்பாக இருக்கு. புதையல், அதை சுற்றி நடக்கும் மர்மம், அமானுஷ்யம், கொள்ளை ஆகியவற்றை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். புதையல் கதையை வைத்து பல படங்கள் வெளியாக இருந்தாலும் இப்படம் முற்றிலும் மாறுபட்டதாக உருவாக்கி இருக்காங்க. நந்திவர்மன் பற்றி சொல்லும் ஃப்ளாஷ்பேக் காட்சி ரசிக்க வைக்கிறது. ஒரு சில லாஜிக் மீறல்கள் இருந்தாலும் பெரிதாக தெரியவில்லை.